வசந்த பாலனுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? சார் வசந்த பாலன் எனக்கு சீனியர் சார். இன்னும் சொன்னால் ரொம்ப கடுமையான சீனியர் அவர். சார் மேலே அவ்வளோ விசுவாசம் அவர். எங்களுக்கு மரியாதை உண்டு. சார் வந்து எப்படின்னா, இவர் வசந்த பாலன் வந்து எப்படின்னா, ரொம்ப பதட்டம் இருப்பார். ஏன்னா சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நாங்கள் அதை பண்ணுவோம், நல்லா பண்ணணுங்கிற எண்ணத்தில் நினைப்போம். இவர் இன்னும் எங்களை விட 200% அதிகம். சின்சியாரிட்டியோட உச்சம். அப்படி ஒரு நாளாக பார்க்க முடியாது சார். இன்னும் சொன்னால் கரெக்டாக எழுதணும், அடித்து எழுதக்கூடாது. ஒரு வாட்டியெல்லாம் ஜீன்ஸ் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் எழுதிட்டு இருந்தோம். நான் தான் எழுதிட்டு இருந்தேன். இல்லை ஒயிட்னர்லாம் போடக்கூடாது, ஒரு எழுத்து தப்பாக வந்தால் கிழிச்சு போட்டு எழுது, பேப்பர் போனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுவார். நான் விரும்பி எழுதுவேன். அவர் மறுநாள் காலையில் வந்த உடனே என்ன பேப்பரை படிக்க மாட்டார். பின்னாடி வந்து ஒயிட்னர் இருக்கான்னு மேடாக இருக்கான்னு பார்ப்பார். இவ்வளோ கேரக்டர் அவர், இவ்வளோ பெர்ஃபெக்ட் பார்ப்பார். அவர் அவ்வளோ விசுவாசமாக ஒர்க் பண்ணுவார். ஸ்பாட்டில் அவரெல்லாம் நல்லா அருமையாக ஒர்க் பண்ணக்கூடிய அவர். முத்துமடுக்குன்னு இருந்தார். அவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் பெரிய ஆள் ஆகணும் சார். என்னுடைய ஆசை என்னன்னா, அவர் ரைட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வாய்ப்பு சரியாக அமையல. அவர் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் சொன்னால் அழகான ராட்சசி பாட்டிலாம் நடு வரிகள்லாம் அவர் எழுதிப்பார். அதை வைரம் சார் அப்ரிசியேட் பண்ணுவாங்க, ரஹ்மான் சார் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அதை இப்போ நானும் நிறையா வரிகள் எழுதி கொடுப்பேன். எழுதும்போது வைரமில் தான் கொக்கம் முழுங்குமா அடுக்குமான்னு ஒரு சார் அந்த பாட்டு வரியில் அதெல்லாம் நான் எழுதுனது. வைரமுத்தாலாம் ஒத்துக்குவாரா? இல்லை சார், அவரை பாராட்டணும் சார். என்னென்னா சில நேரங்களில் சூழ்நிலைகளில் அது சங்கர் சார் கொடுக்குற வரிகளை ஒரு நல்லா இருந்தால் அவரே அதை ஏற்றுக்கிறார். அப்படியா? ஆமாம் சார், அது கொடுக்கும்போது ஏற்றுக்கிறார். அது மாதிரி நிறைய சொல்லலாம் சார். அந்த மாதிரி இதாவது சில விஷயங்கள் சொல்ல முடியாது. பட் என்னென்னா அவங்க அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அதை பாராட்டணும் சார். அது வந்து ரஹ்மான் சார் தான் அப்ரிசியேட் பண்ணுவார். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் ஒரு 10% மாறும் சார். அது கரெக்ட். ஒரிஜினல் சார் தான் ஜீவன். அவர் இல்லாமல் கிடையாது. இப்போ வைரம் சார் வார்த்தைகள் வந்தாலும் அவர் ஒரு இடத்துல வந்து அவர் திடீர்னு அவரால் வர முடியாது. இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டு ரெக்கார்ட் பண்ணணுங்கும் போது அந்த இடத்துல ஒன்று பண்ணியாக ஆகணும். நம்ம அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய உதவி தேவைப்படுது சார்.